எல்லாருக்கும் வணக்கம். அயனா தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இந்தியாவோட ஐடி செக்டார் பற்றி தான் நாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஸ்டாக் ரிலேட்டடாக பெருசாக டிஸ்கஸ் பண்ணாமல் ஓவராலாக இப்போ இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, ஏஐயோட இம்பேக்ட் இந்த செக்டாரை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL டெக் மாதிரியான பெரிய ஐடி நிறுவனங்கள் இந்த சூழலை எப்படி எதிர்கொண்டுட்டு இருக்காங்க, ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா நாம ஐடி செக்டர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான விஷயங்களை நோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 360 டிகிரி அனாலிசிஸை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம ஓவராலா இந்த செக்டார் என்ன கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டைம்ல இந்த வீடியோவை நாம டிஸ்கஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிஃப்டி ஐடி ஃப்ரைடே ஒரே நாள்ல ஒரு 3.5% மேல சரிவை சந்திச்சிருக்கு. ஓவராலாவே கடந்த ஒரு 1.5 வருஷத்துக்கும் மேல ஐடி செக்டார் அப்படிங்கிறது ஒரு சரிவை தான் பார்த்துருக்கு. ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,000 பாயிண்ட் கிட்ட ஐடி இண்டெக்ஸ் இருந்துச்சு 2024 டிசம்பர் 13 அப்போ. ஸோ அங்கிருந்து கிட்டத்தட்ட 40% கரெக்ஷனை ஐடி இண்டஸ்ட்ரி பண்ணியிருக்கு. எல்லா பெரிய ஐடி நிறுவனங்களுமே 30%க்கும் மேல சரிவை சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டைம்ல தான் நாம இதை என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு சரிவு அப்படிங்கிறது ஐடியில் நடந்ததுக்கான காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ட்ரெடிஷ்னலா நம்ம இந்தியாவில் இருக்கிற ஐடி நிறுவனங்கள் எப்படி அவங்களோட ரெவன்யூ பண்றாங்க அப்படிங்கிற அவங்களோட பிசினஸ் ஸ்ட்ரீம்ஸை நாம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கிளைண்ட் மேனேஜ்மெண்ட், அது ஓவராலா ஒரு பெரிய ரெவன்யூ இந்த கம்பெனிஸ்க்கு எல்லாமே கொடுத்துட்டு இருந்தது. அடுத்தது சாஃப்ட்வேர் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ், 24/7 ப்ரோஆக்டிவ் மானிட்டரிங், ஹெல்ப் டெஸ்க் சப்போர்ட், அதுக்கப்புறம் லெகசி லைஃப் எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த 5 செக்மெண்ட்ல தான் பிசினஸ்ல ரெவன்யூ அப்படிங்கிறது ஐடி செக்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருந்தது. பட் ஓவராலா இந்த 5 செக்மெண்ட்லயுமே ஏஐயோட இம்பாக்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா கிளைண்டோட இந்த ஐடி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல ஏஐ பாட்டே நிறைய விஷயங்களை இப்போ ஆட்டோமேட் பண்ணிடுச்சு. ஸோ இதனால எம்ப்ளாயர்ஸ் அதுக்கான தேவை அப்படிங்கிறது இந்த கிளைண்ட் ஐடி மேனேஜ்மெண்ட்ல வெகுவா குறைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறதுனால இது ஒரு ரெவன்யூல பெரிய ஒரு செக்டர். ஸோ இங்க அடி வாங்குது அப்படிங்கிறது ஓவராலா கம்பெனியோட ரெவன்யூவை பாதிக்குது. அடுத்து சாஃப்ட்வேர் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஏஏ பக்கை ப்ரிடிக்ட் பண்ணி அதை ஆட்டோ ஃபிக்ஸிங்கும் பண்ணிடுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது ஏஐல இந்த செக்மெண்ட்ல இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு. அடுத்து இந்த ப்ரோஆக்டிவ் மானிட்டரிங். ஸோ இதுலையுமே அதே தான், என்ன மாதிரியான இஷ்யூ வரும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கான ரெஸ்பான்சஸை ஏஐ பவர்டாவே பண்ணிடுறாங்க. ஹெல்ப் டெஸ்க் சப்போர்ட். ஸோ இது கஸ்டமருக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஸோ நாம் இப்போ வெப்சைட்ல இருக்கிற எந்த ஒரு லிங்க்ல போய் நம்ம செக் பண்ணாலுமே அந்த வெப்சைட் வெர்ச்சுவல் ஏஜென்ட் தான் வச்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஹியூமன் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு செக்மெண்ட்டை ஐடி நிறுவனங்கள் நடத்திட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அதையுமே வெர்ச்சுவல் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஏஐ செக்மெண்ட் அப்படிங்கிறது ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. அடுத்து இந்த ஒரு சாஃப்ட்வேரோட ஏஜிங் சைக்கிளை சஸ்டெயின் பண்ற அந்த லெகசி லைஃப் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற அந்த செக்மெண்ட்லயுமே ஏஐயோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ இந்த 5 செக்மெண்ட்லயுமே ஏஐ ட்ரெடிஷனல் ஐடி சர்வீஸ் பிசினஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மார்ஜினை ஹெவியா அடி வாங்கியிருக்கு. ஏன்னா இந்த ஐடி செக்டரோட ஒரு பாசிட்டிவா இருந்தது, பெருசா கேபிட்டல் தேவையில்ல, நல்ல ஒரு ப்ராஃபிட் கேஷ் ரிச்சான ஒரு செக்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஐடி கம்பெனிஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஏஐ டிஸ்ட்ரப்ஷன் அப்படிங்கிறது அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினை பாதிச்சிருக்கு. உதாரணத்துக்கு சர்வீஸ் நவ், இது பெரிய ஐடி கம்பெனிஸ் எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு செக்மெண்ட். ஸோ இந்த செக்மெண்ட்ல ரீசெண்டா நடந்திருக்கிற ஒரு டெவலப்மெண்ட்லாம் போய் பார்த்தோம், நம்ம கம்பெனி எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாவே ஏஐ எந்த அளவுக்கு இந்த ட்ரெடிஷனல் ஐடி பிசினஸ்ல பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறத நாம தெளிவாவே பார்க்கலாம். அடுத்தது எப்படி இதோட இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்தியா கம்பெனிஸோட ரெவன்யூ அப்படிங்கிறது ஒரு ஐடி ப்ராஜெக்ட்ல எந்த அளவுக்கு ஒர்க் ஃபோர்ஸை அவங்க எம்ப்ளாய் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவர்லி பேசிஸ்ல தான் அவங்க கஸ்டமர்ஸ்க்கு சார்ஜ் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. ப்ரீவியஸா ஒரு 500 பேர் ஒரு ப்ராஜெக்ட்ல வேலை பார்த்தாங்க அப்படின்னா அப்போ அந்த பிசினஸ்ல $50 மில்லியன் அந்த கம்பெனிக்கு கிடைக்குது, அந்த ஐடி ரெவன்யூ அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா, இப்போ ஏஏ டூல்ஸ் எல்லாமே டிப்ளாய் பண்ணப்பட்டதுனால தேவைப்படுற ஆட்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 300ல இருந்து 350 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 150 பேர் கிட்ட தேவையில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்கு. ஏன்னா எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு சில விஷயங்கள்
கீழ் லெவலில் ஆட்டோமேஷனே வந்து ஆயிருக்கு. ஸோ இதனால் ஒட்டுமொத்தமாக ஒர்க் ஃப்ளோஸ் வந்து குறையும் போது கஸ்டமருக்கு இவங்க பில் பண்ணுற அந்த ரெவன்யூ அப்படிங்கிறது குறையுது. ஸோ இதனால தான் ஐடி கம்பெனிஸோட ரெவன்யூ அப்படிங்கிறது ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. விப்ரோ மாதிரியான கம்பெனிஸ் நெகட்டிவ் ரெவன்யூ growth-ஏ வந்து குவார்ட்டர் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அது இதை வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஐடி கம்பெனிஸ் வந்து ரீசெண்டாக நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஐடி கம்பெனியுமே நாங்கள் ஏஐ வந்து எங்கள் ஆப்ரேஷன்ஸில் இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து நாம் சொல்லிட்டே இருக்காங்க. நாம டெய்லி வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ இவங்க எல்லாருமே இதை வந்து பண்றாங்க அப்படின்னு. பட் இந்த ஏஐ இன்கார்பரேட் பண்றது அப்படிங்கிறதுல ரெண்டு டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஒன்னு கோர் ஏஐ இன்ஜின், அதாவது ப்ராடக்ட்ல ஏஐ தான் வந்து கோரா இருக்கும், அதை சுத்தி மற்ற விஷயங்களை வந்து பின்னுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ல ஏஐ அப்படிங்கிறது தான் பேஸ். ஏஐ இல்லாம இந்த ப்ராடக்டே வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இது பண்ற கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட ஒட்டுமொத்த பிசினஸ் மாடலையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இன்னொரு செக்மெண்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்கிற அந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் அப்படியே வச்சுக்கிட்டு ஏஐ வந்து உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணி அது மூலமா அவங்களோட எஃபிஷியன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையுமே வந்து கம்பெனிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையை தான் ஐடி இண்டஸ்ட்ரியில ஒரு டிஃபரன்சியேஷன் சைக்கிள் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் எல்லாருமே சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு சில கம்பெனிஸ் டிஃபரன்சியேட்டர்ஸா வந்து மாறி இருக்காங்க, ஒரு சில கம்பெனிஸ் கமாடிடைசர்ஸா வந்து மாறி இருக்காங்க, ஒரு சில கம்பெனிஸ் ரெண்டையுமே வந்து பண்றாங்க. டிஃபரன்சியேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஐ பேஸா வச்சுக்கிட்டு ஜென்யூனா ஒரு புது ப்ராடக்டை வந்து உருவாக்குறது கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அதை லாங் டேர்மாக அவங்களால சஸ்டைனபிளாக ஒரு நல்ல க்ரோத்தை வந்து பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரீமியமாகவும் அவங்களால ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அதே சமயத்தில் கமாடிடைசர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்கிற ஆப்ரேஷன்ஸில் ஏஐ வந்து இன்க்ளூட் பண்ணி எஃபிஷியன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது. பட் இதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து கமாடிடைசேஷன் அப்படிங்கிறத பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும், பட் ஓவராலாக உங்களோட ரெவன்யூ அப்படிங்கிறது குறையும். ஸ்ட்ரக்சரலா உங்க கம்பெனியோட பிசினஸ் அப்படிங்கறதே அடி வாங்கும். 5 இயர்ஸ்ல கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வெறும் கமாடிடைசர்ஸ் அப்படிங்கிற லெவல்ல மட்டும் இருந்தீங்கன்னா உங்களோட பிசினஸே வந்து ரொம்ப ஒரு அடி வாங்குற நிலைமைக்கு போகலாம். ஒட்டுமொத்த மார்க்கெட்டுமே இந்தியாவில் இருக்க எல்லா கம்பெனிஸுமே கமாடிடைசர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால தான் ஒரு ரீரேட்டிங் அப்படிங்கிறத ஐடி கம்பெனிஸ்க்கு பண்ணிட்டே இருக்காங்க. தொடர்ந்து சரிவு அப்படிங்கிறது ஐடி கம்பெனிஸ்ல நடந்துகிட்டே இருக்கு. இந்த ஏஐ டெவலப்மெண்ட் விஷயம் நடக்கும்போது ஐடிஸ்க்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஏஐக்கான டேட்டாவை வந்து ரெடி பண்ணி தரது. உலகம் ஃபுல்லா என்டர்பிரைசஸ் லெவல்ல ஏஐ ஏஜென்ட்ஸை வந்து நிறைய கம்பெனிஸ் பண்றாங்க. ஆந்த்ரோபிக் வந்து இந்த ஏஐ ஏஜென்ட்ஸை பண்ணதான் இந்திய ஐடி நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வந்து இருக்கு. பட் இருந்தாலுமே இதுக்கான ரா டேட்டாவை வந்து ரெடி பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய நீட். இதுல இந்திய ஐடி கம்பெனிஸ் வந்து அவங்க ஒரு வேலை வந்து பண்ணலாம், இந்த பெரிய நிறுவனங்களுக்கு அதுல ஒரு ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணி அதுல ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. அடுத்து, ஏஐ ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து நீங்க இம்ப்ளிமெண்டே பண்ணிட்டாலும் அங்க சாஃப்ட்வேர் கம்பெனிஸோட நீட் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து தேவைப்படும். குறிப்பா ஹெல்த் கேர், பிசினஸ் அண்ட் ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ், இந்த மாதிரி எல்லா கவர்மெண்டோட நார்ம்ஸ் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண வேண்டிய இடத்துல ஒரு கம்பெனியோட இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது தேவை. ஸோ ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அதுல பிசினஸ் அப்படிங்கிறது கம்பெனிஸ்க்கு வந்து கிடைக்கலாம். அடுத்து மூணாவது தான் நாம முன்னாடி பார்த்த இந்த டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிற அந்த லெவல்ல வந்து பண்றது. என்ன அப்படின்னா, கம்பெனியே ஒரு ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை ஒரு கன்சூமருக்கு ஏற்ற மாதிரி பண்ணி தரது. இதுல இருக்கிற பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய நிறுவனம் ஒரு ஐடி நிறுவனத்திட்ட வந்து சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் டெவலப் பண்றாங்க அப்படின்னா அவங்க அதை ஒரு வருஷத்துக்குலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா திரும்ப நீங்க வேற கம்பெனிக்கு போனீங்கன்னா அது ஸ்கிராச்ல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஒரு 10 வருஷம் 5 வருஷம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாங் டேர்ம் ரெவன்யூவை ஜெனரேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ கம்பெனிஸ் இந்த 3 வகையிலுமே ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அவங்களோட ரெவன்யூ அப்படிங்கிறத பெருக்கலாம். இதுல ரீட்டைல் இன்வெஸ்டரா நம்மளோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம ஒவ்வொரு குவார்டர் ரிசல்ட்ஸ்லயுமே ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்றோம். அதுல எவ்வளவு ரெவன்யூ வந்து அவங்க பண்றாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ரெவன்யூ வந்து எவ்வளவு க்ரோ ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பாக்குறோம். பட் ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 100 ரூபா வந்து ஒரு கம்பெனி ரெவன்யூ பண்ணுதுன்னா அதுல இந்த ரிப்ளேசபிள் ஒர்க், அதாவது ட்ரெடிஷனலா அவங்க பண்ணிட்டு இருந்த விஷயங்கள்ல இருந்து எவ்வளவு பர்சன்ட் அவங்க ரெவன்யூ பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிஃபரன்சியேட்டரா மாறி இவங்க பண்ண இண்டிஜினியஸ் ப்ராடக்ட் மூலமா எந்த மாதிரியான ரெவன்யூ வந்து பண்றாங்க அப்படிங்கறத க்ளோஸா வந்து
வாட்ச் பண்ணணும். எந்த கம்பெனிலாம் இந்த நான் ரிப்ளிகபிள் ஒர்க் மூலமா ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்றாங்களோ அவங்க அடுத்த கொஞ்சம் வருஷத்துக்கு வளர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஏன்னா இவங்க தனியா ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் பண்ணும்போது அதுக்கான மோட் அப்படிங்கிறது இந்த கம்பெனிக்கு இருக்கும். ஸோ தொடர்ந்து இந்த கம்பெனிக்கு அதன் மூலமா ரெவன்யூ வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் அதிகமா வந்து இருக்கு. ஸோ இதில் இந்த ஐடி கம்பெனிஸ், அதாவது இந்தியாவில் இருக்கிற பெரிய ஐடி கம்பெனிஸான டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் இவங்க எல்லாருமே என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொப்ரைட்டரி ப்ராடக்ட்ஸில் ஒரு சில டெவலப்மெண்ட்ஸை வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுவும் பேங்கிங் ரிலேட்டடாக டிசிஎஸ் பேங்க்ஸ், அதாவது BANCS அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பேங்க்கில் நிறைய வந்து ஏஜென்டிக் ஏஐ வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணுறாங்க. இதன் மூலமாக பிஸ்னஸஸை வந்து உலகம் ஃபுல்லாக பெரிய பேங்க்ஸ் கூட டிசிஎஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து விஸ்டம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற லெவலில் ஒரு ஏஐ டூல்ஸை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விஸ்டம் நெக்ஸ்ட் 2.0 அப்படிங்கிற ஒரு டெவலப்மெண்ட்டையும் வந்து கம்பெனி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஹைப்பர் வேலட், இது பத்தின நியூஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஏஐக்கான டேட்டா சென்டர் இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் வந்து உலகத்தில் இருக்க நிறைய கம்பெனிஸோட சேர்ந்து டிசிஎஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஓவராலா டிசிஎஸ் இந்த செக்மெண்ட்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கான ஒர்க்ல வந்து இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து புரியுது. அடுத்து இன்ஃபோசிஸ் பார்த்தோம் அப்படின்னா பெருசா ப்ரொப்ரைட்டரி ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுல அவங்க வந்து இப்போ வரைக்கும் எதுவும் வந்து பண்ணல. பட் ஆனா இந்த என்டர்பிரைஸ் ஏஐ சொல்யூஷன் இருக்கிற ஏஐ ப்ராஜெக்ட்ஸ்ல ஏஐ வந்து யூஸ் பண்ணி அதை நல்லா பண்றது அப்படிங்கிறத இன்ஃபோசிஸ் சூப்பராகவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபோசிஸ் கிட்ட டாப்பக்ஸ், அதுக்கப்புறம் டோபக் ஃபேப்ரிக் அப்படின்னு 2 ஏஐ ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மாடல்ஸை வச்சு தான் அவங்க எஃபிஷியண்டா இந்த செக்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஹெச்சிஎல் பார்த்தோம் அப்படின்னா ஹெச்சிஎல் டிஃபால்ட்டாவே இந்த R&D, இந்த சயின்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஃபேமஸான ஒரு ஐடி நிறுவனம். ஸோ அது இந்த ஏஐ ரிலேட்டட் டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும்போது அவங்களுக்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. இவங்ககிட்ட ஹெச்சிஎல் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஏஐ ரிலேட்டட் இந்த சாஃப்ட்வேர்ஸ் பண்றதுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோவே வந்து ஆல்ரெடி இருக்கு. ஸோ இதுல அவங்களோட ரெவன்யூ அப்படிங்கிறதையும் அவங்க குவார்டர் ஆன் குவார்டர் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு HCL ஆப் ஸ்கேன், HCL ஆக்ஷன் இந்த மாதிரியான நிறைய ப்ராடக்ட்ஸையும் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இன்ஜினியரிங்லையுமே அவங்க டெக்ஸ்பியர், அதுக்கப்புறம் பிசிக்கல் ஏஐ வந்து யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது, இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் வந்து HCL சைட்ல வந்து நடந்துட்டு இருக்கு. அடுத்து குளோபல் லெவல்ல ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாகவும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாலையுமே இப்ப புதுசா அந்த சர்வம் ஏஐ அப்படிங்கிற கம்பெனி வந்து ஓபன் பண்ணாங்க. அதுல $150 மில்லியன் கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து HCL டெக் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலா எல்லா கம்பெனிஸுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத இந்த ஏஐ ரிலேட்டடா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதில் நாம ஃபினான்ஷியல் இயர் 26ல ஒவ்வொரு கம்பெனிஸுமே செக்மெண்ட் வைஸ் எப்படி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க, இது வந்து நாம என்னெல்லாம் வந்து இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் HCL டெக்னாலஜி லாஸ்ட் 1 இயர்ல ஒரு 34% வந்து சரிஞ்சிருக்கு. பட் ஃபினான்ஷியல் இயர் 26ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த HCL சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் ஏஐ வச்சு பண்றதுல $1.15 பில்லியன் வந்து இவங்க ரெவன்யூ அப்படிங்கறத பண்ணியிருக்காங்க. இது ஓவரால் ரெவன்யூல கிட்டத்தட்ட 8% வந்து இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த $1.15 பில்லியன் கிட்டத்தட்ட $1.05 பில்லியன் ஆனுவல் ரிகரிங் ரெவன்யூ, அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி தொடர்ந்து வந்து அவங்களுக்கு வருஷம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுல அவங்க நல்லாவே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தெரியுது. ஸோ இது இந்த ட்ரெடிஷனல் ரெவன்யூக்கும் ஏஐ ரிலேட்டட் ரெவன்யூக்கும் 2 பேராமீட்டரை வந்து நாம ஸ்டடி பண்ணணும். அதுல ஒன்னு என்னன்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட் மார்ஜின் ட்ரெடிஷனல் பிசினஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அதுல காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகம். எல்லா கம்பெனிஸுமே அந்த ட்ரெடிஷனல் பிசினஸ் அப்படிங்கறத பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால 16% இருந்து 18% தான் HCLக்கு அந்த செக்மெண்ட்ல ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது இருக்கு. பட் இந்த HCL சாஃப்ட்வேர் அப்படின்னு ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்குற ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இது மூலமா வர ரெவன்யூல அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது 24ல இருந்து 27% வந்து இருக்கு. ஸோ நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% கிட்ட அதிகமான ரெவன்யூவை இந்த ஏஐ ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் மூலமா HCL வந்து பண்ணிட்டு இருக்காங்க.
அடுத்து நாம ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்டட் கேபிட்டல் அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கணும். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்டட் கேபிட்டல் அப்படின்னா என்னன்னா, நீங்க எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறது. இது இந்த ட்ரெடிஷனல் சர்வீசஸ்ல ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஏன்னா அதுல பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தேவையில்ல. ஹியூமன் ரிசோர்சஸ்ல மட்டும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணா போதும். ஸோ அதுல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்டட் கேபிட்டல் அப்படிங்கிறது 45% இருக்கு. பட் இந்த சாஃப்ட்வேர் டிவிஷன் அப்படிங்கிறது ரிசர்ச், அதுல ஏஐ ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால இப்ப வரைக்கும் அதோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 18 இருந்து 20% இருக்கு. பட் அடுத்தடுத்த வருஷங்கள்ல இந்த நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஆனுவல் ரிகரிங் ரெவன்யூ வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு வரும்போது இந்த ROIC அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து TCS ஓட ரெவன்யூ ஸ்பிளிட்ட போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க பெரும்பாலும் ஆனுவல் ஏஐ அப்படிங்கிற மாதிரி தனியாக வந்து அவங்க வந்து கொடுக்கறது இல்லை அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில். பட் நாமளா வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட $2.3 பில்லியன் கிட்ட அவங்களோட ஆனுவல் ஏஐ ரெவன்யூ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதில் இந்த ஃபுல் ஸ்டேக் அப்ரோச் அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் டேட்டா இன்ஜினியரிங், அப்புறம் கிளவுட் வந்து ரெடி பண்ணுறது, ஃபண்டமெண்டலாக என்டர்பிரைசஸ் அனலிட்டிக்ஸ் வந்து பண்ணுறது, இது எல்லாமே ஏஐக்கு கீழே வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களோட ஆனுவல் ரெவன்யூ அப்படிங்கிறதும் 2.3 பில்லியனா வந்து இருக்கு. அடுத்து இன்ஃபோசிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமா அவங்களோட சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது 4.8% இருக்கு. இந்த வருஷம் ஃபினான்ஷியல் 26ல கிட்டத்தட்ட 962 மில்லியன் வந்து அவங்க சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் 3 பெரிய நிறுவனங்கள் எந்த அளவுக்கு இந்த கோரான ஏஐ ரிலேட்டட் சாஃப்ட்வேர் அண்ட் ப்ராடக்ட்ஸ் பண்ணி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இதை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா HCL Tech வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியுது. பட் இருந்தாலுமே அதனால தான் மார்க்கெட்டுமே அதுக்கு ஒரு ஹையர் பிஇ வந்து கொடுத்திருக்கு. பிஇ பார்த்தோம் அப்படின்னா HCL Tech தான் 18.4 வந்து இருக்கு. டிவிடெண்ட் பே அவுட்டுமே HCL Tech நல்லாவே இருக்கு 97.6. பைப்லைன் பார்த்தீங்க அப்படின்னா $4 பில்லியன் இந்த ஏஐ ரிலேட்டட் மிக்ஸ் வந்து அவங்க கிட்ட ஆல்ரெடி ரெடியாவே வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா பாயிண்ட்லாம் வச்சு பார்க்கும்போது HCL Tech அப்படிங்கிறது ஒரு முன்னாடி இருக்காங்க கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு தெரியுது. பட் ஆனால் TCS கிட்டையுமே அதுக்கு ரிலேட்டடான ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதும் அதிக லெவலில் இருக்கு. நான் வந்து பர்சனலா பார்த்தீங்க அப்படின்னா HCL Techல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து முன்னாடி வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். TCS இன்ஃபோசிஸும் இப்போதைக்கு வந்து நான் ஸ்டடி தான் பண்ணிட்டு இருக்கேன். பெருசா வந்து பொசிஷன் எடுக்கல அப்படின்னு. ஸோ நீங்க இந்த ரிலேட்டடான எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கம்பெனிஸோட இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு கம்பெனி என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் அப்படிங்கிறத பண்ணுங்க. அடுத்து கம்பெனி ரிலேட்டடா வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓவராலா இந்த செக்டருக்கு அவுட்லுக் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏஐ ஆட்டோமேஷன் ஃபியர்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்க தான் போகுது. அது ஒரே நாளில் மார்க்கெட் விட்டு போகாது. ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்னுமே வந்து கீழே வரலாம். அடுத்து அசென்சர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரெவன்யூ கைடன்ஸை கம்மி பண்ணியிருந்தாங்க. அவங்க கம்மி பண்ணதுனால தான் ஃப்ரைடே இந்தியன் ஐடி கம்பெனிஸ் வந்து அடி அப்படிங்கிறது வாங்குச்சு. ஸோ அடுத்தடுத்த குவார்ட்டர்ஸ்லையும் அவங்க ரெவன்யூ கைடன்ஸை கம்மி பண்ணாங்க அப்படின்னா அதோட இம்பாக்ட் இந்தியன் மார்க்கெட்டில் கண்டிப்பாக வந்து இருக்கும். அடுத்து இந்தியன் ஐடி கம்பெனிஸ் இப்போ பிஇ மட்டும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் வேல்யூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து சீப்பாக இருக்கு. பட் யூஎஸ் கம்பெனிஸான அசென்சர், அமேசான், சேல்ஸ்ஃபோர்ஸ் இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இப்பவுமே இந்தியன் கம்பெனிஸ் வந்து பிரீமியம்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேயுமே இன்னமும் கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஐடி கம்பெனிஸ்ல இருக்கு. அடுத்து இந்த ஏஐ ரிலேட்டடா இல்லாம இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா உலகம் ஃபுல்லா இன்ஃபிளேஷன் ஃபியர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹைக் பண்றதுக்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நடக்கும்போது கம்பெனிஸ் டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் வந்து கட் பண்ணுவாங்க. அது இந்தியன் ஐடி கம்பெனிஸோட ஒரு பிசினஸ் வந்து பாதிக்கும். இதுக்கெல்லாம் மேல ஜிசிசி சென்டர்ஸ் பத்தி நாம டெய்லி வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உலகத்தில் இருக்க பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இங்கேயே ஜிசிசி சென்டர்ஸ் போட்டு அதன் மூலமா எம்ப்ளாயிஸை வந்து உள்ள எடுத்து ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே ஐடி கம்பெனிஸ்க்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஐடி ரிலேட்டட் பத்தி என்ன நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு கம்பெனிஸ் என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ ஆன் கோயிங்ல இருக்கு, அவங்க ரிசல்ட்ஸ்ல என்ன மாதிரியான செக்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீடைல். ஸோ இந்த வீடியோல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாருமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். உங்களுக்கு இதுல நீங்க ஏதாவது ஒரு இன்ஃபர்மேட்டிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இதுல ஏதாவது உங்களுக்கு அப்டேட் இருக்கு, நீங்க ஐடில வேலை பார்க்குறீங்க, இதெல்லாம் வந்து ரியல் டைம்ல வந்து ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா அதையுமே வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி சர்டிஃபிகேட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா இதோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.